எதுக்கு ஒருத்தன் சட்டையை மாட்டிக்கிட்டு பஸ்ஸு ஃபேரை கொடுத்து டாக்ஸி ஃபேரை கொடுத்து எந்திரிச்சு படாத பாடுபட்டு கோயிலுக்கு வந்து சேரணும்? ஏன் வரணும்னா அவனுக்கு அற்புதமான காரியங்கள், உலகத்தில் எங்கேயும் கிடைக்க முடியாத காரியங்கள் கிடைக்கிறது. அவனுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாய் மாற்றக்கூடிய நல்ல காரியங்கள் அவனுக்கு அங்கே வந்து கிடைக்குது. அவனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது. இது எப்படி சமாளிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். வழி தெரியல. இவனுடைய சுயம் வந்து நல்லா குறுக்கிடுது வழியில். இந்த சுயநலத்தினால், இந்த பாவ குணம் உள்ளத்தில் கொஞ்சம் அப்படியே அங்கங்கே தலை தூக்குறதுனால எல்லாத்தையும் கெடுக்குது. திருமண உறவு கெடுக்குது, எல்லாத்தையும் கெடுக்குது. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. காம்ப்ளிகேட்டடாக இருக்குது வாழ்க்கை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரும்போது இந்த உள்ளத்தை சரி பண்ணுற ஒரு நேரமாக அது இருக்கிறது. நல்ல காரியங்களை கேட்குறோம். கேட்கும்போது நமக்கு உள்ளத்தில் ஆண்டவர் வேலை செய்கிறாரு. ஆண்டவரே, என்னை அந்த மாதிரி நான் மாற விரும்புகிறேன், இதுதான் வாழ்க்கை, எனக்கு காட்டினதுக்காக நன்றி, இன்றையிலேருந்து நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன், இப்படி தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறவர்கள் நான் சொல்கிறேன் வெற்றிகரமான வாழ்க்கை அடைவார்கள். சும்மா கேட்கிறவர்கள் இல்லை, கேட்கிறதன்படி செய்கிறவர்கள். ஊழியக்காரன் பரிசுத்தாவியில் நிறைஞ்சிருக்கணுமா அப்படின்னா ஆமாம் நிறைஞ்சிருக்கணும், இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா பரிசுத்தாவில் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து கல்லடி உழுது கொல்லணும்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாவ போறோன்னு தெரியுது, இவனுக்கு கொன்னுடுவாங்கன்னு தெரியுது. வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். பரிசுத்தாவியில் நிரம்பும் போது என்ன பண்ணுது? நல்லா கவனிங்க. ஊழியக்காரர்கள் ரொம்ப கவனிக்கணும், விசுவாசிகள் கூட கவனிக்கணும். பரிசுத்தாவினால் ஏன் நிரம்பி இருக்கணும்? இந்த வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்கள், தொல்லைகள், கஷ்டங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள்லாம் நம்ம எதிர்கொண்டு வருது பாருங்க. கல்லடி பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவன் அதையெல்லாம் கடந்து வானத்தை பார்க்கிறான். பரிசுத்தாவியானவர்களை நிரம்பி இருக்கும்போது பிரச்சனையை பார்க்கறத இருந்து நம்ம திருப்பி பிரச்சனைக்கு அப்பாலே இயேசுவையும் அவருடைய மகிமையும் அவருடைய வெற்றியும் காண வைக்கிறது. அங்க என்னத்தை பார்க்கிறான்? இயேசுவானவர், சிலுவையில் மரித்த இயேசுவானவர், சிலுவையில் அரிக்கப்பட்ட அவர், உயிரோடு எழும்பின அவர் இன்றைக்கு பரலோகத்துக்கு சென்று பிதாவின் வலது பாரசத்திலே என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராய், சாவையும் நோயையும் பேயையும் வென்றவராய் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இவன் அங்கே பார்க்குறான். அவனுக்கு தெரியுது, நானும் அவர் கூட நிற்பேன். இவன் கொன்னான்னா நேரம் அங்கே போய் அவரோடு நிற்கக்கூடிய ஸ்லாக்கியம் எனக்கு இருக்கிறது. அப்போ இந்த கல்லடி ஒரு கல்லடி மாதிரியே தெரியல அவனுக்கு.